உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கம்பருடைய துவக்க பாடல் இது. உலகத்தையே படைத்து காத்து அளிக்கும் பகவான் திருமால் ஸ்ரீராமனாக திருவவதாரம் செய்கிறார். எங்கோ வைகுந்தத்தில் இருப்பவன் நம்மிடையே பிறப்பதற்கு முக்கியமான பயன் உள்ளது. நேர்மை, சத்தியம், கஷ்டம் வருங்கால் அதை தாங்கிக் கொள்ளும் சகிப்புத்தன்மை, இதித்தனையும் முன்னோடியாக இருந்து புரிய வைக்கவே ராமனுடைய அவதாரம். ராமன் காட்டுக்கு ஏகினான். அவனிடத்தோடே கூட செல்ல முடியாத சுமந்திரன் நாட்டுக்கு திரும்புகிறார். போய் வந்த செய்தியையெல்லாம் தசரதனிடத்தே விண்ணப்பம் செய்கிறார். தசரதனுக்கு துக்கம் தாழ முடியவில்லை. மயங்கிச் சரிகிறான். கௌசல்யக்கும் தாங்க மாட்டாமல் தசரதனை எழுப்பி ராமன் எப்படி இருக்கிறான் என்று விசாரிக்கச் சொல்லுகிறாள். இந்த கட்டத்தில் தான் நாம் இப்போது உள்ளோம். இவ்வமயத்தில் விட்ட இடத்திலிருந்து கம்பராமாயணத்தை தரிசித்துக் கொள்ளுவோம். பின்னால் வால்மீகி ராமாயணத்துக்கு செல்வோம். இன்று நாம் ராமாயணத்தின் முக்கியமான கட்டத்தை அனுபவிக்கப் போவது திருக்கள்ளம் என்னும் அழகிய கிராமம். அங்கிருக்கும் லக்ஷ்மி நாராயணன் ராமச்சந்திரன் சந்நிதி. சிறு கோவில், அழகான எம்பெருமான், அன்பான தொண்டர்கள் அனைவரும் கூடியிருக்கும் திருக்கோயில். பகவானே கள்ளன், அடியார்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட கள்ளன். அதப்போல் எத்தனையோ ஆச்சாரியர்கள், மகான்கள் நம் உள்ளத்தை கொள்ள கொண்டிருக்கிறார்கள். அப்படி பலரையும் ஈன்று கொடுத்த பெருமை படைத்தது திருக்கள்ளம். சென்னைக்கு அருகிலேயே காரனோடை குஷஸ்தலி ஆற்று பாலத்தை கடக்கிறோம். பெரியபாளையம் போகும் வழியில் திருக்கள்ளம் சிற்றூர் உள்ளது. நாம் ஏற்கனவே தரிசித்த மகிஷாசுரனை முடித்த ஊர் எருமவெட்டிப்பாளையம். அதற்கு முன்னால் சேவித்து கொண்ட பெருமுடிவாக்கம். இவையெல்லாம் அருகருகில்தான் உள்ளன. சற்றேறக்குறைய 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளாக இந்த பலராமர் சந்நிதிகளை நம்மால் சேவித்துக் கொள்ள முடிகிறது. கிராமத்தை ஓரளவு பார்த்து கொண்டு பெருமானுடைய சன்னிதானத்தை அடைகிறோம். சிறு சந்நிதி. வாயிலில் நுழையும் போதே கருடன் அத்தியுதமாக எழுந்தருளி இருக்கிறார். தன் சிறகுகளை விரித்து கொண்டு கைகளை கூப்பிக்கொண்டு அனைவரையும் அனுக்கிரகிக்கும் அருட்பார்வையோடே சிறந்த செவந்த பட்டு சமர்ப்பித்து கொண்டு கருடனுடைய திருக்கோலம் தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ளார். அருகையிலே பலிபீடம். எல்லாம் வணங்கிக் கொண்டு கோயிலுக்குள்ளே செல்ல முயற்சிக்கிறோம். சுற்றுமுற்றும் பார்த்தால் அழகாக இருக்கும் விமானங்கள். விமானங்களில் பெருமானுடைய சொதை பிம்பங்கள் நம்மை வரவேற்கின்றன. ஓர்புறத்தில் லக்ஷ்மி நாராயணனே பிம்பமாக சொதை வடிவத்தில் உள்ளார். தன் இடது திருமடியில் மகாலட்சுமி எழுந்துருளப் பண்ணிக்கொண்டு லக்ஷ்மி நாராயணன். ஓர் புறத்தில் பார்க்கடலில் பையத்துயின்ன பரமனாம் க்ஷீராப்திநாதன். தன்னுடைய நாபியிலிருந்து கமலம் பிரமனையே தோற்றுவித்த பெருமை. அவரையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். மற்றொரு புறத்தில் லக்ஷ்மி நரசிம்மப் பெருமான் தன்னுடைய வாய் பிளந்து அட்டகாசச் சிரிப்போடே பெடரி மயிர் துலுங்க பிரஹ்லாதனை ரட்சித்தோங்கிற பெருமையோடு எழுந்துருளி இருக்கிறார். இத்திருக்கோயிலில் இருக்கும் ராமனுக்கும் தனியாக கோபுரம் பிராகாரத்திலேயே சுதை பிம்பங்கள் உள்ளன.
இவர்கள் அனைவரையும் தரிசித்துக் கொண்டோம். இனி கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும். அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது தரிசிப்போம். இப்போது கம்பர் ராமன் குகனிடத்திலிருந்து விடை பெற்று கொண்டதை விளக்குகிறார். பின்னால் கங்கையை கடந்தது, யமுனையை கடந்தது ஆகியவற்றை பார்ப்போம். இப்போது நாம் வனம் புகு படலத்தில் உள்ளோம். அதில் 3வது பாடலாலேயே சீதைக்கு ராமன் வழியிலிருக்கும் காட்சிகளையெல்லாம் விளக்குகிறார். சீதை எதையும் கண்டு பயப்படவில்லை. அடர்ந்த காடு, கொடிய விலங்குகள், சோற்றுக்கு கஷ்டம், தண்ணீரே தள்ளிப்போய் தான் எடுக்க வேண்டும், படுப்பதற்கு பட்டுமெத்தை கிடையாது, உடுப்பதற்கு பட்டாடை இல்லை, நெய்யும் எண்ணெயும் சீவி பூசி முடிக்க இயலாது, இந்த எந்த திருப்தியும் எந்த சுகபோகமும் இல்லாத போதும் சீதை அதீத மகிழ்ச்சியோடே வாழ்கிறாள். ராமன் கூட இருப்பனானால் இவையெல்லாம் சுகமாக இருக்கும். ராமன் அருகில் இல்லாமல் போனால் இந்த சுகமே துன்பமாக கசக்கும் அல்லவா? பிடித்தவர் அருகில் இருந்தால் நிலா குளிர்விக்கும். ஆனால் அருகில் இல்லாமல் போனால் பால் நிலா கூட சுடும். பட்டுடுக்கும், அயர்த்திறங்கும், பாவை பேணாள் பனிநடுங் கண்ணீர் ததும்பப் பள்ளி கொள்ளாள், எட்டுணைப் போதென்குடங்காள் இருக்ககில்லாள். திருமங்கையாழ்வாருடைய அழகான பாடல். பெண்ணுக்கு பசலை நோய் கண்டு பெருமான விட்டு பிரிந்து விட்டாள். எந்த நல்லதும் அவளுக்கு கசக்கிறது. ஆனால் எத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் அவன் அருகில் இருந்தால் அது இனிக்கிறது. அதுதான் சீதையின் நிலை. கம்பர் கூறுகிறார், மன்னனில் மணி கோதாய் மயில் ஈயம் மடமானே இன்துயில் வதி கோபத்து இனம் விரிவன எங்கும், கொன்றைகள் சொரிபோதின் குப்பகள் குலமாலை பொன் திணி மணி மான பொலிவன பல காணாய். பெண்ணே, எத்தனையெல்லாம் வழியிலே அழகான மரங்கள், ஆங்காங்கு கூவும் குயில்கள், ஆடும் மயில்கள், தெனை மா பலா தென்னை எல்லாவற்றையும் பார்த்து வா. பாண் இளமிங்கிரு ஆக படுமழை பண ஆக நாணின தொகு பீலி கோலின நடமாடல் பூணியல் நெனசாயல் பொலிவது பல கண்ணின் காணிய எனலாகும் களிமையில் இவை காணாய். சீதே, நீ பேசுவதை கேட்டுவிட்டு குயில்களெல்லாம் பாடுவதை நிறுத்திவிட்டன பார்த்தாயா? நீ நடந்து வருவதை பார்த்து மயில் தன்னுடைய தோகையை சுருக்கி கொண்டது பார்த்தாயா? உன் நடை அழகைக் கண்டு அன்னப்பறவைகளெல்லாம் வெட்கப்பட்டு நாணத்தாலே உள்ளே போய் புகுந்து கொள்ளுகின்றன பார்த்தாயா? நீ காட்டுக்கு வந்ததனால் எத்தனை பேருக்கு எத்தனை கஷ்டம் பார்த்தாயா? ராமன் கூறுவதை கேட்டால் யாருக்கோ நிஜமே கஷ்டம் என்று தோணும். அவன் சீதையை வர்ணித்து பேசுகிறான். சீதை நடந்தால் அன்னப்பறவை நாணி ஒழிக்கும். சீதை தன்னுடைய அழக நீண்ட கூந்தலை சீவி முடிந்தால் மயில் வெட்கப்பட்டு தோகையை சுருக்கி கொள்ளும். சீதை பேசத் தொடங்கினாள். மதுரா மதுராலாபா கிமாக மம பாமினி, குயிலெல்லாம் இனி பாடாது, வெட்கப்பட்டு தலை கவிழும். அப்படி சீதையோடே ராமன் ஆனந்தமாக காட்டில் நடந்தார். குன்று உரை வயமாவின் குருளையும் இருள் சிந்தி பின்றெனது எனலாகும் பிடிதரு சிரிமாவும் அன்றில பிரிவு பொல்லா அண்டரதம் மனை ஆவின் கன்றொடு விடையாளன் கணியன பல காணாய். குகைக்குள்ளே மறைந்து கிடக்கும் சிங்கம், அதனுடைய பேடை சிங்கம் பெண் சிங்கம். பெண் சிங்கம் தன் குட்டி சிங்கத்துக்கு பாலூட்டி கொண்டிருக்கிறது. வெளியில் வந்து யானை பிளிருமானால் அது கண்டு பொறுக்க மாட்டாமல் தன்னுடைய மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வெளியே களிறு ஆனை பிடி ஆகியவற்றோடே பொருத வருகிறது பார். கூடிய நரைவாயில் கொண்டன விழிகொள்ளா மூடிய களிமன்ன முடிகின நெறிகாணா ஆடிய சிறைமா வண்டு அந்தரின் இசை முன்னம் பாடிய படகண்ணா வருவன பலகாணாய். ஆகாயத்தை தாண்டி எங்கோ வைகுந்தத்தில் நித்த சூரிகளெல்லாம் சாமகானம் பண்ணுவார்களாம். ஹாவு 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 அகம் அன்னமகம் அன்னமகம் அன்னம் என்று சாமவேதத்தை இசைக்கிறார்கள். அதே போல காட்டிலிருக்கும் வண்டுகளெல்லாம் நன்கு தேனை குடித்து விட்டு அதனால் மயக்கம் ஏற்பட்டு ஆழத்தி வைத்து பாடுகின்றன. ராமனும் சீதையும் நம்மை தேடி வந்திருக்கிறார்கள், வரவேற்போம், வாருங்கள் வாருங்கள் என்று கூட்டமாக வண்டுகள் ரீங்கரித்து வருகின்றன. அந்த ரீங்காரம் வைகுந்தத்திலே சாமகானம் பண்ணுமா போலே உள்ளது.
அதை பார்த்துக்கொள் சீதே. குடையினன், நிமிரு கோலன், குண்டிகையினன், மூரிச் சடையினன், உரிமானின் சருமன், நல் மர நாரின் உடையினன், மயிர் நாளும் உருவினன், நெறிபேணும் நடையினன், மறை நாளும் நடல் நவில் தரு நாவான். ராமன் சித்திரகூடத்தருகே வரும்போதுதான் பரத்வாஜ முனிவர் எதிர்த்து வருகிறார். அவர் ராமனை வரவேற்கிறார். அடியேன் கீழேயே கூறினா போலே அலகாபாதிலே பரத்வாஜ முனிவரை சந்தித்துவிட்டு அவர் வழிகூற ராமன் சித்திரகூடத்தை அடைந்தான். அங்கு வால்மீகி முனிவரை கண்டு இடங்கேட்டு கொண்டு சென்றான். இது ஒரு கருத்து. அது வால்மீகி ராமாயணத்தின் கருத்து. ஆனால் தற்போது சித்திரகூடத்தருகிலே வந்த பிற்பாடு பரத்வாஜ முனிவரை ராமன் கண்டான். அவர் வழிகூற சித்திரகூடத்துக்கு சென்றான். இது கம்பரின் கருத்து. ஓரளவு சிறிது மாறி இருக்கலாம். குடையினன், நிமிரு கோலன், குண்டிகையினன், கையிலே பிடித்த கமண்டலம், நேர்கொண்ட பார்வை, நாலுகின்ற திருமுடி கற்றை, சடையினன், உருமானின் சருமன், நல் மரநாரின் உடையினன், மரப்பட்டை எடுத்துத்தான் ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் தினமும் அக்னி காரியத்தை விடாதவர், அனைத்து வேதங்களையும் கற்று தெளிந்தவர், நேர்மையானவர். ராமன் எதற்காக கானகம் வந்தான் என்று வினவினார். அம்முனி வரலோடும் அழகனு மலர் தூவி மும்முற தொழுதான் அம்முதல்வனும் எதிர்புல்லி இம்முற உறவோ நான் காண்குவது என உள்ளம் விம்மினன் இழிகண்ணீர் விழி 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 உகனன்னான். ராமா, உனக்கெதுக்கு இந்த தவக்கோலம்? நாங்கள் அதற்காக பிறந்தவர்கள், உனக்கேன் கஷ்டம் என்று கண்களில் கண்ணீரோட பரத்துவாஜன் வினவுகிறான். ராமன் பதில் கூற அது கேட்டு முனிவர் ரொம்ப நொந்து போயிட்டார். ராமா, உனக்கா இந்த கஷ்டம்? கஷ்டம் வரும், நாங்கள் தாங்கலாம், காட்டு வாழ்சாதியர், நாம் அப்படி இருப்போம். ஆனா உனக்கு என்ன கஷ்டம்? உற்று உற பொருளெல்லாம் உணர்வுற உரை செய்தான் நல் தவமுனி அந்தோ விது தரு நவை என்பான். இற்றது செயலுண்டோ இனி என இடர் கொண்டான் பெற்றிலள் தவமந்தோ பெரு நிலமகள் என்றான். ஆனா கேட்டுண்ட பரத்வாஜர் ஒரே வார்த்தையில் விடை கூறினார். அயோத்தியா ராஜ்யம் பாக்கியம் செய்யவில்லை ராமா, அது செய்த புண்ணியம் அவ்வளவே. உன்னை அரசனாக பெறுவதற்கு அதன்னோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும். காடு பாக்கியம் செய்தது, நாடு அதை இழந்து போயிற்று. கவலை வேண்டாம், நம்மோடையே மீதமிருக்கும் ஆண்டுகளை கழித்து விடு. நிறையும் நீர்மலர் நெடுங்கனி கிழங்கு காய் கிடந்த குறையும் தீயவை தூயவை குறைவு இல எம்மொடு உரையும் இவ்வழி ஒருங்கினில் உயர்த்தவம் உயர்வார்க்கு இறையும் ஈது அலாது இனியது ஓர் இடம் அரிது. இன்னும் தேன் உள்ளன, தினைமா உள்ளது, காய் கனிகள் உள்ளன, நம்மோடே இருந்து விடுன்னு பிரார்த்திக்க. ஆனால் ராமன் மறுக்கிறார். நான் இங்கிருப்பது தெரிந்தால் மக்கள் அனைவரும் வந்து விடுவார்கள். இது காடாக இருக்காது, நாடாக மாறிப்போகும். முனிவ விடை கொடுக்க வேண்டும். நாம் செல்கிறோம். பரத்வாஜர் வழி கூறினார். யமுனையாற்றை கடந்து போ, சித்திரகூடம் வரும், அங்கேயே இரு. ராமன் யமுனைக்கரை அடைகிறான் என்று காதலன் ஏயினன் அடி தொழுதி ஏத்தி கொன்றை வேங்குழல் கோவலர் முல்லை அம் குடுமி சென்று செங்கதிர் செல்வனும் நடுவுற சிறுமான் கன்று நீர் நுகர் காளிந்தி எனும் நதி கண்டார். காளிந்தி நதியை அடைந்தான். தெப்பம் சமைக்கப்பட்டது. மூவரும் ஏறி கடந்தார்கள். ராமனை வரவேற்க சித்திரகூடம் தயாராயிற்று. இனி அடுத்தது சித்திரகூட படலம். குருதிவாள் எனச் செவ்வரி பரந்த கண் குயிலே மருவிமால் வரை உம்பரில் குதிக்கின்ற வருடை சுருதி போல் தெளிமரிதகத கொழுஞ்சுடர் சுற்ற பருதிவானவன் பசும்பரி புரைவன் பாராய். ஏ பெண்ணே சீதே, உன்னை வரவேற்கற்கு கதிரவன் வருகிறார் பார். ஆங்காங்கு கொடிகள் அசைகிறா போலே மரக்கிளைகள் அரைசுகின்றன, உன்னைத்தான் வரவேற்கின்றன போலும். உருகு காதலின் தடை கொண்டு மடலை வண்டு ஓச்சி முருகுநாறு செந்தேனினை முளை நின்று வாங்கி பெருகுசூல் இளம்பிடிக்கு ஒரு பிறை பருப்பு யானை பருக வாயினில் கையில் நின்று அழிப்பது பாராய். ஓர் ஆண் யானை தன் பெண் யானையை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக நீண்ட கரும்புகளும் மூங்கில்களும் வளர்ந்திருக்கின்றன. அதிலே ஓர் மூங்கில் கொம்பை உடைக்கிறது. பக்கத்தில் இருக்கும் தேன் அடையில் குத்துகிறது. தேனை கலந்து கலந்து தன்னுடைய பெண் யானைக்கு கொடுக்கிறது. இப்படி கொடுத்து கொண்டிருந்த யானைகள் திரும்ப நோக்க ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் சித்திரகூடத்துக்கு வருகிறார்கள். இனி இந்த பிரசாதத்தை எல்லாம் இந்த பரிசுகளையெல்லாம் ராமனுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்ன ஆணைகள் வரவேற்கு வர ஆணை போல ராமன் நடக்கிறான். அதோ உயரத்தில் சித்திரகூட மலை தெரிகிறது. அங்கு செல்வோம்.